வணக்கம் நேயர்களே, ரோபோலிக்ஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னும் ரோபோ ரெடியா? டைரக்டா சப்ஜெக்ட்டுக்கு போலாமா? ஓ, தாராளமா. மார்ச் மாசத்துக்கு பிறகு விட வேண்டிய டெண்டர்கள் இப்பவே விடுறதுக்கு ஏற்பாடுகள் நடக்குதான். தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் முடிக்க திட்டமிட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அதுக்கான வசூல் வேட்டையில அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் ஆளுக்கு ஒரு பக்கமா இப்பவே இறங்கிட்டதாகவும் சொல்றாங்க. அட, இது செம்ம ஐடியாவா இருக்கே. இந்த மாதிரி யோசனையெல்லாம் யாரு கொடுக்கறது? ஐடியா என்னமோ நல்லதா இருக்கு, ஆனா அதையும் எதிர்கட்சிகள் மோப்பம் பிடிச்சிட்டாங்களே. கேமரா கண்ணிகள் மூலமா இந்த ரகசியத்தை அம்பலப்படுத்துறதுக்கும் திட்டமிட்டு வர்றாங்களாம். அது மட்டுமல்ல விக்ரம், இந்த முறை லஞ்ச ஊழலை அம்பலப்படுத்துறதுல ஊடகங்களுடைய பங்கும் முக்கியமானதா இருக்கும்னு கருதப்படுது. பொதுப்பணித்துறையும் குடிநீர் வாரியமும் கூட கண்காணிக்கப்படுதான். குறிப்பா கூட்டு குடிநீர் திட்ட பணிகளுக்கான டெண்டர்களை பத்தி கார்டன் வரைக்கும் புகார் போயிருக்கிறதா என்னுடைய ஏஜென்ட்டுகள் சொல்றாங்க. அதானே, உன்னோட ஏஜென்ட்டுகளுக்கு சொல்லியா தரணும்? அதிகாரிகளுக்கும் ஒப்பந்ததாரர்களுக்கும் இடையில நடக்கிற பேரங்களை பதிவு செய்ய ரகசிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் வந்திருக்கு. இப்போ அடுத்த சப்ஜெக்டுக்கு போலாமா? ஆமா ரோபோ, நானே உங்ககிட்ட கேட்கணும் தான் நினைச்சேன். சூரிய கட்சிக்கும் முரசு கட்சிக்கும் இடையில நடக்கிற பேச்சுவார்த்தை என்னதான் ஆச்சு? கூட்டணி இன்னும் முடிவாகல. ஆனா அந்த இரு கட்சிகளுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் தீவிரமா தேர்தல் வேலைகளில் ஈடுபடுறதா தகவல்கள் வருது. அதாவது மாவட்டங்கள்ல சூரிய கட்சியுடைய முன்னாள் அமைச்சர்கள் இப்பவே அங்க இருக்கிற முரசு கட்சி நிர்வாகிகள் கிட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வந்துட்டாங்களாம். அங்க இருக்கிற சூரிய கட்சி முன்னாள் அமைச்சர்கள் முரசு கட்சியுடைய மாவட்ட பொறுப்புல இருக்கிறவங்க கிட்ட தங்களுக்கு எந்த தொகுதி வேணும், முரசுக்கு எந்த தொகுதி வேணும்னு பேசி முடிவெடுத்து தயாரா வச்சிருக்காங்களாம். கல்யாணமே ஆகாம இருக்கிறப்ப பிள்ளைக்கு பேர் வச்ச கதையெல்லாம் இருக்கு. அவ்வளவு நம்பிக்கையோட இருக்காங்க, எப்படியும் கூட்டணி முடிவாயிடும்னு. என்னதான் நடக்குதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஓகே விக்ரம், சரி, இப்போ நம்ம கிளம்பலாமா? நாளைக்கான தகவல்கள்லாம் சேகரிக்கணும்ல. நேயர்களை மீண்டும் நாளை சந்திக்கலாம்.